ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டீலியோ பிராண்டோட அட்மினியம் பில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ரைவேட் சர்வரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். இங்கே பார்த்தாலே தெரியும், ஒரு ப்ரைவேட் சர்வரில் தான் ப்ளே பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக 15 நிமிஷம் இருக்குன்றாங்க. இப்போ மணி 1:30 ஃப்ரெண்ட்ஸ். 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தா இல்லை. அப்புறம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தா இல்லை. இப்போ கடைசியாக 2:15 தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்றாங்க. ரொம்ப டிலே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வேறு ஏதாவது நல்ல பெட்டாக வருதான்றதை பார்ப்போம். மேக்ஸிமம் நம்மளோட பேஸில் 1 மில்லியன் பெட்டு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். அதனால் அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். சும்மா சாதாரண பெட்டெலாம் விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நானும் வெயிட் பண்ணிக்கினே இருக்கேன். இது வேறு என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், புது அப்டேட் வேறு விட்ருக்காங்க. நார்த் போல் இது ஃபெஸ்டிவ் லக்கி பாக்கு. அது 300 காயின்ஸ் என்னமோ கேட்குது, கேண்டி காயின்ஸ் என்னமோ. அது எப்படி சேர்க்கணுன்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக பார்ப்போம். இப்போ பேஸ் வேறு அன்லாக் ஆக போகுது. நம்ம பேஸை லாக் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளோட ப்ரைவேட் சர்வர்னால் நம்ம பேசாமல் இருந்துக்கலாம். இது என் ஃப்ரெண்டோட ப்ரைவேட் சர்வரு. அதனால் எவன் எப்போ உள்ளே வருவானே தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஜாலியாக இருக்குது. உள்ளே வர வரைக்கும் உள்ளக்க வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஸ்பின்னு வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே வர மாட்டேங்குதே ஃப்ரெண்ட்ஸ், கடுப்பாக இருக்குது. சாமி வேறு எப்போ சொடக்கு போடான்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஷாப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-7 அந்த பிரெயின் ராட் காமிக்கும். கோடு போட்டால் வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குன்றேன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குல்ல, மேலே நியூக்ளியர் ஸ்டாராக என்னமோன்னு தெரில, என்னமோ உழுகுது ஃப்ரெண்ட்ஸ். தரமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது என்ன கோடு அப்படின்றதையும் அப்படியே கமெண்ட்டில் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நியூக்ளியர் ஸ்டாரும் உழுகுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் மிஷின் சாமி லக்க போட்டு விட்டாப்புல. அப்படியே அந்த ஃபியூஸ் மிஷினை ஸ்கிப் பண்ணி விட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்கிப் பண்ணி விட மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போ ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஸ்கிப் பண்ணுவான்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா லவாக்கா அது 1 மில்லியனுக்கு மேலே போகுது. அதை எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1.3 மில்லியனு எடுத்து வச்சுக்குவோம். நம்மளுக்கு 1 மில்லியனுக்கு மேலே இருந்தாலே எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, 600K தான். நம்ம என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணி விட்ருவோம். கொஞ்ச நேரம் பேஸில் இருக்கட்டது. அதுக்கப்புறம் டெலிட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் காசாவது கிடைக்கும். இல்லைன்னா இப்போயே டெலிட் பண்ணிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போயே டெலிட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேஸை அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். அதனால் நம்ம இப்போயே டெலிட் பண்ணி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நல்ல பெட் எதுவும் வரல ஃப்ரெண்ட்ஸ். வந்துச்சுன்னா அப்படியே உங்களுக்கு நான் வீடியோ ஆன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்களா என்ன வருதுன்னு? ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் ஃப்ரெண்ட்ஸ். நானே இப்போ தான் பார்க்குறேன். ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் ஃபஸ்ட் டைம் எடுக்க போகிறேன். வேறு ஏதாவது மியூட்டேஷன் வரும்னு பார்த்தேன், எந்த மியூட்டேஷனுமே வரல. நம்ம பர்ச்சேஸ் கொடுத்து நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்கு எத்தனை நிமிஷம்? 15 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? டேய், அநியாயமாக இருக்குடா. 15 நிமிஷம் வெயிட் பண்ணணுன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரியான அநியாயமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்னும் 50,000 வில் பி சோல்டா? என்னது ஃப்ரெண்ட்ஸ் சோல்டு? ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதுன்னு நினைக்கிறேன். அது பேர் என்னது, அந்த கோடு போட்டு எடுப்போம்ல 6-7, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இருக்கும். டக்குன்னு கோடை போட்டு பார்த்துருங்க. பார்த்துட்டு வேறு ஏதாவது இருக்கான்றதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லவாக்கா வருது. அது 1.2 மில்லியனில் வருது. 1.3 மில்லியன், 1.2 மில்லியன். நடுவில் ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்கு. அது இன்னும் டைம் இருக்குது. இன்னும் 2 மினிட்ஸில் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வேறு ஏதாவது நடக்குதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீ கொக்கம் மேலோ தான் எதுக்கடா வருது ஃப்ரெண்ட்ஸ்? வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெட்டெலாம். சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம். வேறு ஏதாவது நல்லதா?
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து எப்புடின்னா பிரெயின் ராட் பிரெயின் கார்டு லக்கி பிளாக்கு சரி வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அது. இதெல்லாம் எப்புடின்னா வந்து ஒரு ட்ரெயின் வருமா ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயின் வந்து நம்மளை வந்து நார்த் போலுக்கு வந்து கூட்டு போகுமா. தெருல கூட்டு போதா என்னன்றதை பார்ப்போம் பொறுத்திருந்து. இப்போ வந்து வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம். தரல வருது. இது வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. இது நம்மளுக்கு தேவையே படாது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சுட்டு 50K தான் 50K வச்சு நம்ம என்ன பண்ண. அது நம்மளுக்கு தேவையே படாது. இப்போ வந்து வேறு ஏதாவது நல்லதா வருதான்றதை பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயின். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தரமாக இருந்துச்சா ட்ரெயின். இல்லை வந்து நம்ம ஏறி உட்காந்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி உட்காந்துட்டு ஜம்முன்னு நம்ம நார்த்து போலுக்கு போயிடுவோம். அதில் என்னமோ கிஃப்ட்டு பேக் பண்ணுறாங்க. எல்லாம் அந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வரணுமா என்னென்னமோ சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் என்னன்றதை பார்ப்போம். இப்போ வந்து ட்ரெயினில் நம்ம சவாரி பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏறி வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் யார் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை எவன் ஃப்ரெண்ட்ஸ் இவன்லாம் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லையே ஃப்ரெண்ட்ஸ். இவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்தியான். ஒரு வேளை சர்வருக்குள்ளே வந்துட்டானோ ஃப்ரெண்ட்ஸ். சர்வருக்குள்ளே வந்துட்டானா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் விளாட்ற மாதிரி இருக்கும். கசகசன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சர்வருக்குள்ளே நம்ம மட்டும் விளாண்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேருந்து கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வைக்கணும் போலாங்க. நீங்களே பாருங்களேன். இங்கேருந்து நம்ம கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இதில் வச்சோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகும்னு நினைக்கிறேன். டெலிபோர்ட் ஆகுதா என்னன்னு வேறு தெரில. வேறு ஏதாவது கிஃப்ட்டு டக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிஃப்ட்டெல்லாம் ஒன்று ஒன்றா டக்குன்னு எடுத்துன்னு போய் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கீழே ஒரு டைமிங் ஓடினுக்கு. அந்த டைமிங்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த 130 செகண்டுக்கிட்ட ஓடினுக்கு. இவன் எதுக்குள்ளே வந்தானே தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ இன்றைக்கி ஒழுங்காக விளாண்ட மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பெட்டையும் கவர் பண்ண பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நல்ல பெட்டாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கேண்டி அந்த கேண்டி காயின்ஸு. நம்ம இந்த ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்கை ஸ்பான் பண்ணுறக்கு அந்த கேண்டி காயின்ஸு அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. 25 கிடச்சிருக்கு. வேறு ஏதாவது நல்லா நிறையா கிடைக்கணும்னு சொல்லி நினச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டக்குன்னு நம்ம போய் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட 389 பில்லியன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்தால் கூட சரி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொருத்தன் வருவான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அவன் மட்டும் வந்துடவே கூடாது. கசகசன்னுவான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. என்ன ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டுமே இருக்க முடியல. திரும்ப ஒரு 25 கிடச்சிருக்கு. 50 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போங்கடா அப்படின்னு சொல்லி ட்ரெயின் ஏற்றி விட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கேருந்தோ ட்ரெயினில் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. வந்து நம்மளை இந்த இடத்துக்கே ஸ்பான் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு அந்த ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்கு 50 தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவன் யார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்தோடனே வேலையை கட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சாமி சொடக்கு போட்டு விட்டாப்புல. வேறு ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து நல்லதாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்டினி ஸ்பைடர்னி. அது வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு ரூபா கம்மி ஃப்ரெண்ட்ஸ். கிஃப்டினி ஸ்பைடர்னி வந்துருச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். யோடி என்னடா நீங்கள் அடிச்சுக்கினே இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சுக்கின்னே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வேறு எதாவது பெட்டு மிஸ் பண்ணியிருந்தோம்னா கமெண்ட்டில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா நிறையா கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம். இது அதுக்கு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூ பிரெயின் ராட்டு. அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வேஸ்ட்டு பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மள்கிட்ட 1 மில்லியனுக்கு மேலே தான் இருக்கும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா கேல இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம சேல் பண்ணி விட்ருவோம். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையே இல்லை. கேல இருக்கிறது நம்மளுக்கு தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மில்லியனில் இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ எரிச்சலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓடிண்டின்னு ஒன்று போகுது. வேறு ஏதாவது நல்லதா என்ன ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ மேலே ஏறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில. பபிள்கம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பிளாக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லக்கி பிளாக் இன்னொன்று வந்திருக்கு. அதை நம்ம எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் கசகசன்னுவியான். டக்குன்னு கயிறு போட்டு இழுப்பியான். என்னென்னமோ பண்ணுவியான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் கிராப் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப ட்ரெயின் வந்திருக்கு பாருங்களேன். திரும்ப ட்ரெயின் வந்திருக்கு. நம்ம ட்ரெயினில் ஏறி நம்ம மேலே போவோம். மேலே இல்லை நார்த் போல் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேசாமல் போய் விருப்பம் இல்லைனாலும் அவங்க அமுச்சு விட்றான் என் ஃப்ரெண்ட்ஸ் நார்த் போலுக்கு. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ லென்த்து ரொம்ப வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கட் பண்ணிட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தூக்கி நம்ம மேலே போய் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் சரியான கிரிமினல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள், போக போக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நல்லதாக பொருள்லாம் வாங்கி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பொருளை வாங்கி வச்சுட்டு ஏன்னா இந்த உள்ளே இருக்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் பொருள் வாங்குகிறேன், இல்லைன்னா அது கூட வாங்க மாட்டேன். நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்கிட்டுட்டு நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிஃப்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணுவோம். அதாவது நல்லதாக கிடச்சிதான் லக்கில் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இல்லை டோக்கன் காயின்ஸ் அது கூட கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த காயின்ஸ் கூட கிடைக்கிது. நீங்கள் எதுலேயும் கூட வந்து இந்த காயின்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் போல். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே லொத்தையாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காடு ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேஸு, இது வந்து நம்ம பேஸு ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப 100 காயின்ஸு சூப்பரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மகிட்ட 285 காயின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த கே பெட்டெல்லாம் வந்து விற்றுருவோம். கே பெட்னா அந்த கேல இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம விற்றுருவோம். விற்றுட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து இடைஞ்சலாக இருக்காது, நிறைய பெட்டு வைக்கலாம் உள்ளக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்பான் பண்ணுறதுக்கு 300 இது நம்மகிட்ட இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஃபயர் வேறு நம்மளை அடிச்சுக்கினுக்கு ஃபயர் அடிக்காத மாதிரி நல்லா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக் வந்து கோல்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயே நிற்பான் ஃப்ரெண்ட்ஸ் இவன். ஐயோ, இங்கனக்குள்ளேயே நின்றுங்க நிற்பான் அவன் ஃப்ரெண்ட்ஸ். இவனை இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கயிறு போட்டு இழுத்துக்கு நிற்கான். வா, உனக்கு ஒரு நாள் இருக்குது பாரு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள், நம்ம முடிச்சு விட்ருவோம் அவனை. வாங்க முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ வாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஜூமில் போயிடுச்சு. இது நம்ம பின்னாடி இழுத்தா தான் முன்னாடி போகும், முன்னாடி இழுத்தா தான் பின்னாடி போகும். இந்த மாதிரி இது கொஞ்சம் கோளாறான இது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணிடுவோம், அந்த கயர் மாதிரி இருக்கிறது வாங்கிடுவோம், அந்த வெப்பு அதை வாங்கி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம டக்குன்னு இழுத்துன்னு போயிடலாம். அதுதான் நம்ம வந்து இந்த கிஃப்டெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 50 300 கிட்ட சேர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 385 சேர்ந்துருச்சு, 385. நம்ம வந்து பட் இருக்கட்டும், இவங்கிட்ட இருந்தோம்னா திரும்ப இவனே வாங்கிடுவான். அதனால் வந்து நம்ம இப்போதைக்கு வாங்க வேணாம், நம்ம அப்புறமேட்டு ஸ்பான் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நல்லதாக வருமானு பார்க்குறேன், எதுவுமே வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இவன் இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் காம்பினேஷனாக என்னமோ ஒரு பெட்டு இருக்குது, அது 15 மில்லியனு. பார்த்தா தெரியும் 15 மில்லியன் இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படியாவது தூக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பாட்டாக போட்டுக்கின்னு இருக்காங்க. என்ன பாட்டுனா ஃபுல்லாக இங்கிலீஷ் பாட்டு, இந்த மாதிரி பாட்டாக போட்டுக்கின்னு இருக்காங்க. திரும்ப கே பெட்டே வந்திருக்கு, அதை நம்ம வந்து சேல் பண்ணி விட்ருவோம். வேஸ்ட்டு பெட்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு மட்டுமே. இப்போ வந்து இதில் என்ன கிடைக்கிது, 50 காயின்ஸு. இதில் வேறு ஏதாவது நல்லதா, இதில் கோல்டு ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது கோல்டு இதுவாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா லவாக்கா வந்துடுச்சு, திரும்ப லேயருமான்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பபிள் கம் லேயரில் டேய் மியூட்டேஷன் போடுங்கடா. அப்போ தான்டா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மியூட்டேஷன் போட்டாங்க, கிட்டத்தட்ட 1 மில்லியன் கிட்ட வந்துருச்சு. இன்னொரு மியூட்டேஷன் போடுங்கடா 900 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பர்ச்சேஸ் கொடுத்துருவோம். பர்ச்சேஸ் கொடுத்துட்டு நம்ம பேஸுக்கு அமுச்சு விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேறு வாங்கி நிற்கான். நம்ம வந்து அப்படியே எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேஸுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரு. நம்ம திரும்ப ஒரு 1.8 மில்லியன் கிட்ட எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 1.8 மில்லியன் வந்துருச்சு. அந்த ஃபயர் மியூட்டேஷன் விழுந்திருக்கு போல். நம்ம ஒரு கோல்டு எடுத்துடல, பரவாயில்ல இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நியூ பிரெயின் ராட்டில் ஒரு 1 மில்லியன் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து ஒரு பென்சில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓடின் டிண்டின்டுன்னும் அப்புறம் அந்த ஒரு பென்சிலும் போயிட்டுனுக்கு. ஏதாவது மியூட்டேஷன் உங்களுக்கு தான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். 1 மில்லியனுக்கு மேலே போயிடுச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம், அப்படி போகலைன்னா நம்ம எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இதையே கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேய் வேறு எதுவும் பெட்டே இல்லையாடா, ஏன்டா திரும்ப இதையே கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதையே தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறேன், வெறியாகுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்ருவோம், சும்மா தானே ஃப்ரெண்ட்ஸ் கிடக்கும். இங்கே பாருங்கள் 3 இதுவும் அட் அ டைமில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணி விட்டு என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவன் வாங்கிக்கிட்டானா எல்லாத்தையும் அவனே வாங்கிக்கினான். இப்போ நம்ம வந்து தேவையில்லாத பெட்டெலாம் வந்து டெலிட் பண்ணி விட்ருவோம். நம்மளுக்கு வந்து இடத்தெல்லாம் வீணாக போட்டு அழைச்சிக்கின்னு இருக்கோம். நான் வந்து நம்ம எல்லா பெட்டியும் டெலிட் பண்ணி விட்டுட்டு
வேறு ஏதாவது நல்ல பெட்டு வருதான்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் 1 மில்லியனுக்கு மேலே, அந்த 1 மில்லியனுக்குள்ளே ரூ. 1 கம்மியாக இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1.2 மில்லியன் லக்கு, சரியான லக்கு. கோல்டு மியூட்டேஷனில் கிஃப்டினி ஸ்பைடர் 1 மில்லியனில் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1.2 மில்லியனில் நம்ம வந்து இதை இங்கே வச்சுட்டு பேஸை லாக் பண்ண போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் எப்போ வேணால் நம்ம பேச தூக்கலாம். அதுதான் இதை பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, இவனோட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை தூக்கிட்டு போகலாம் பிளானை போடுவேன். பட் அது வந்து வெளில வந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து இவனை ஃபஸ்ட்டு போய் அடிச்சுட்டு, என்ன தப்புனாலும் ஒன்றால் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேஸை லாக் போட்டுருவோம். பேஸை லாக் போட்டு வேறு ஏதாவது வருதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே வர மாட்டேங்குது. இவன் பேஸை தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த ஒரு ஜாப் மாதிரி இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நான் எடுத்தது தான். நான் வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணல. அப்போ நான் எடுத்தது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடது வந்து ஆட்டையை போட்டேன். அதனால் வந்து நான் அதை திரும்ப ஆட்டையை போடலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஒரு நல்ல ஒரு நல்ல நேரம் கிடச்சிச்சின்னா நம்ம டக்குன்னு ஆட்டையை போட்டுருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக் வந்துடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், இங்கனுக்குள்ளே நிற்போம். அவன் இங்கிட்ட தானே ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சி விடணும். நம்ம வந்து கரெக்டாக அங்கிட்ட அனுப்பிச்சி விடும்போது நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிடு டக்குன்னு வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவன் வாங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அதை வச்சு அடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓ ஷிட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு கசன்றியான் ஃப்ரெண்ட்ஸ். சர்வருக்குள்ளே வந்துட்டு டேய் ஏன்டா இப்படி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சர்வருக்குள்ளே வந்தாலே நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் ரொம்ப கசன்னு இருக்கான். இப்போ பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் வர மாதிரி தெரியலை. இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீக்ரெட் லக்கி பிளாக்ஸ் பக்கத்தில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை நம்ம வந்து ஆட்டையை போட போகிறோம். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ரெடி கொடுத்து வேறு என்ன நல்லதாக கிடைக்குதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதாவது நல்லதா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான காமனு இதான் ஃப்ரெண்ட்ஸ். காமன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு சரியான காமனான பெட்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து சும்மா நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் பயங்கரமான பெட்டெலாம் இருக்கும். எனக்கு வந்து 2% ஒன்று கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து நான் வீடியோ எடுத்த பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறேன். 2% வந்து ஒரு பெட்டு கிடச்சிச்சு. அது 14 மில்லியன் பர் செகண்டுக்கு 14 மில்லியனு 2%ல் இருக்கிறது. இப்போ 1%ல் இருக்கிறது, 0.5%, 0.1%, அதெல்லாம் இப்போ எவ்வளோ காசு இருக்குன்றதை நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொத்தம் 400 பில்லியன் சேர்ந்துருச்சு. இப்போ இதெல்லாம் தூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தூக்க முடியுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம இதில் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவன் வந்து நம்ம பெட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் வந்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டோமோ. அது 15 மில்லியனில் இருக்கிறத தூக்கிட்டு வந்திருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். கதறுவான், டி குடுறா அப்படின்னு கதறுவான். இப்போ வந்து அவ்வளோவா கதற மாட்டான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பெட்டை வந்து நான் தானே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். என் தெரிஞ்ச ஆட்டையை போட்ட பெட்டை நானே எடுத்துக்கிட்டேன். அப்போ அவனுக்கு என்ன பண்ண போகுது? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டான். இது பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் பர் செகண்டு. மியூட்டேஷன் எதுவுமே இல்லாமல் 3 மில்லியனு. மியூட்டேஷன்லாம் விழுந்துருந்துச்சுன்னா எங்கேயோ போயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே ஏதாவது ஊழ வேலை பார்க்குறானே ஃப்ரெண்ட்ஸ். இவனை இல்லைன்னா ஐடியை பேன் பண்ணி விட்ருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அவன் திறமைக்கு அவன் எடுத்துகிட்டு போகிறான். நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பேஸை லாக் பண்ணி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப பென்சிலு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் 1.3 மில்லியன் போயிடுச்சு. நம்ம வந்து இதை வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பென்சில் வாங்கிடுவோம். தலைமை எனக்கு தெரிஞ்சு இந்த இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறியான். ஃபுல்லாக லக்கி பிளாக் மட்டும்தான் வாங்குகிறான். இதெல்லாம் வந்து வாங்க மாட்டேங்கிறான். என்னன்னே தெரியலை. என்ன ரகம்னு தெரியலை. ஒன்றுமே புரியலை ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வாங்க மாட்டேங்கிறான். சரி, நம்மளுக்கு என்ன, நம்ம வாங்காத அளவுக்கு நம்மளுக்கு சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மிஷினை வந்து முடிச்சாச்சு. ஆட்டையை போடுறது நம்ம அதை வந்து ஆட்டையை போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 2 மில்லியனு நல்ல பெட்டாக வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக மியூட்டேஷன் வந்ததுனால தான் நல்ல பெட்டாக இருக்குது. இல்லைன்னா கம்மியான பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இதை வேறு குண்டை வேறு போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெரிய இம்சையால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், கசன்றியான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாவது வேறு ஏதாவது நல்ல பெட்டை எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி போகிறதுக்குள்ளே ஒரு பேஸை ஃபுல் பண்ணிட்டாவது போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு விட்டோம்னா வரப்போ அடிச்சிடுவேன் டக்குன்னு அவனை. இப்போ வந்து
ஆப்ரகாடாப்ரா வருது. ஆப்ரகாடாப்ரானா செஃப் ஆப்ரகாடாப்ரா. ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக்ல வந்து இது கிடச்சிருக்கு போல். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுவே 1 மில்லியன் கிட்ட இருக்குது பாருங்கள். 1 மில்லியன் கிட்ட வந்துருச்சு. ஐயோ! இதை எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு இதை வச்சு அடிச்சிட்டேன். திரும்ப நம்ம மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீக்ரெட் லக்கி பிளாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். எங்கேருந்து எடுத்தேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரில. எனக்கு தெரிஞ்சு அந்த 1.5க்கு இது இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐயோ எப்படி சொல்ல, அந்த அட்மின் மிஷின் இருந்துச்சுல, அதில் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா கேலக்ஸி மியூட்டேஷனில் வந்து இது வருது. கேலக்ஸி மியூட்டேஷனில் போடுறாங்க. டேய் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கிளிச்சு மியூட்டேஷன் போட்டாங்களா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? சந்தேகமாக இருக்குது. கிளிச்சு மியூட்டேஷன் போட்டாங்களா என்னான்னு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோடு வந்து மறக்காமல் போட்டு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பேஸுக்குள்ள வந்துட்டேன். ஆர்டிஏ போடுறதில்ல அவளுக்கு என்ன சொகம்னு எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஆர்டிஏ போடுறதுக்குள்ளே நம்ம வந்து பேஸை லாக் பண்ணிட்டு போயிடுவோம். பேஸை லாக் பண்ணிடுறா ஃப்ரெண்ட்ஸ். பேஸை லாக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸை லாக் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்துன்னு போனாலும் தம்பி நான் விட மாட்டேன் பாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படியாவது இதை ஃபஸ்ட்டு அவன் என்ன பண்ணிடுவான், இவனை அடிச்சுட்டு அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடியை போட்டாச்சு. அப்படியே பேஸை லாக் பண்ணியாச்சு. கிளம்புடா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெயினை பிடிச்சி விட்டாங்க. ட்ரெயினை பிடிச்சி நம்ம நார்த்து போலுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து. ஏன்னா நம்ம வந்து வீடியோ லென்த் வந்து ரொம்ப வந்துடக்கூடாது. அப்புறம் டாக்கோ லக்கி பிளாக்ஸ் வந்து கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா மொக்கையான பெட்டு, சரியான மொக்கை பெட்டு கிடச்சிருக்கு. அதை வந்து நம்ம அப்படியே கழட்டி விட்டுட்டு இப்போ வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆட்டி நல்லா தான் பண்ணுறாங்க. பட் இந்த பேஸ் கார் இருக்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பாடாதியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கூட விளாட்றதே. வெளில போவான்னு பார்த்தா வெளியும் போக மாட்டேங்கிறியா. பேசாமல் இருன்னா பேசாமே இருக்க மாட்டேங்கிறியா. இம்சையாக இருக்குது இவனோட. பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப இதை ஆட்டியை போட ட்ரை பண்ணுவோம். பார்த்திங்கன்னா அங்கே ஸ்பின் பண்ணி நிற்கான். ஒரு இதை தூக்குனேன். ஓ உனக்கும் இவனுக்கும் மொக்கையான தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க பாருங்களேன். இவனும் மொக்கையான தான் கிடச்சினுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு தூக்கின்னு போவோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து காம்பினேஷன் லாஸ்ட் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன இது ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னமோ இருக்குது பாருங்களேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பேஸை லாக் போட்டேன். ஆடுறியான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்டத்தில் இருந்தால் டக்குன்னு பேஸை லாக் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஆடுறியான். ஆடட்டும், எவ்வளோ ஆட முடியுமோ ஆடட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வருதான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா அந்த வீடியோ முடிச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வேறு எதுவும் இந்த டாக்கோ லக்கி பிளாக் வந்துச்சு, ஒரு அட்மின் லக்கி பிளாக் வந்துச்சு. அந்த ரெண்டுத்தையும் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டோக்கன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 729 டோக்கன் இருக்குது. ரெண்டுமே 1.9 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே மொக்கப்பெட்டு தான். பட் மியூட்டேஷன் அதிகமாக்குறதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நல்ல பெட்டாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து வேறு ஏதாவது பெட்டு வருதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து டோக்கன்ஸு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 794 வந்துடுச்சு. 4x4x4 லக்கு. 1 மணி நேரத்துக்கு போட்டுவிட்டு போயிட்டேன் சாமி. வந்து வேறு எதாவது கிடைக்குமான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ மை காடு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பை பை சொல்லிட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பை பை சொல்லிட்டு போயிடுவான். நம்ம தான் வந்து அந்த 1 மணி நேரத்துக்குலாம் ஆனால் விளையாடவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே 4 பாக்ஸ் இருக்குது. நம்ம 4 பாக்ஸும் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கிஃப்டினி ஸ்பைடர்னி 1.4 மில்லியனுக்கு ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுலேயும் நல்ல பெட்டுலாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 1 மில்லியன் கிட்டே வரணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி 2 மில்லியன்னாலும் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் மியூட்டேஷன் டைமில் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லதாகவே கிடைக்கும். நம்ம வந்து திரும்ப ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கிட்டு போயிடுறா ஃப்ரெண்ட்ஸ். எங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்தியான் ஷிட் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நம்ம தூக்கியிருக்கலாம். ஓ மை காடு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதை வச்சு விட்ருவோம். ஏன்னா அவன் திரும்ப நம்ம பேஸ்க்குள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 944 டோக்கன் இருக்குது. 54 டோக்கன் வந்துடுச்சு அதுக்குள்ளே. இப்போ வந்து வேறு எதாவது வருதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் வரல. இப்போ பார்த்திங்கன்னா என் பேஸில் ஏதாவது ஒன்று தூக்கிடணும்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 மில்லியனில் இருக்கிறத அசால்ட்டாக கீழே வச்சுருக்கேன். ஆனால் பட் தூக்க முடில. பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது வருதான்ற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என் பேஸே ஃபுல்லாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாதிக்கு பாதி ஃபுல்லாக 1 மில்லியன் பெட்டே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக அந்த இது பெட்லாம் இருக்குது.
1K 1Kலாம் சொல்ல முடியாது. 200K, 300K அந்த மாதிரி இருக்கிற பெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பெஸ்ஸுன்றேன் பேஸ் ஆட்டையை போடுறதுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா இவன் இப்படி திருடனா இருக்கான். இப்போ நம்ம அப்படியே வெளில போயிடுவோம். வெளில போயிட்டு வேறு ஏதாவது பெட்டு வருதான்னு பார்ப்போம். ஏன்னா 25 செகண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பிரச்சனையே இல்லை. உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒன் மோர் லாஸ்ட்டு ஸ்னாப், இன்னொரு லாஸ்ட்டு ஒரு ஸ்னாப் போடுறேன் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிருக்காப்புல. பார்த்தீங்கன்னா நம்ம பேச லாக்குன்னு லாக் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள் தவிக்கிறியான், டே உர்றா என்னடா அப்படின்னு சொல்லி தவிக்கிறியான் பாவத்தை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு ஏதாவது ஸ்னாப் போட்டாப்புல ஏதோ பெட்டு அமுச்சு விடாங்கன்னு பார்த்தா அமுச்சு விடல. இந்த ஃபேவரட் லக்கி பிளாக்கை மட்டும் குறைச்சி எடை போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம திரும்ப இன்னொரு அட்டெம்ப்ட், நம்ம எத்தனை அட்டெம்ப்ட் போட்டாலும் இது கரெக்டாக எடுக்கிறோமான்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் மேட்ரு. 2 பில்லியன் நம்ம அசால்ட்டாக தூக்கிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், இங்கேயே தான் இருப்பான். நான் எதுக்காக உள்ளே வந்தேன்னா லைட் வேறு ஆஃப் பண்ணிட்டேன், அவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே வந்தேன். நம்ம நம்ம தூக்கின்னு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மறைஞ்சிருக்கோம். மறைஞ்சு இல்லையா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறைஞ்சிட்டோம். ஆல்ரைட் கை எவ்ரி ஒன் அப்புறம் ஹி லாஸ்ட்டு ஃபியூஸ் ஸ்கிப்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபியூஸ் மிஷின் ஸ்கிப் பண்ண போகிறோன்னா கடைசி ஒருக்கா. இப்போ எங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். நம்ம டக்குன்னு தூக்கின்னு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தூக்கின்னு போயிட்டு ஓடி தூக்குடா ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ வேலையை பார்த்துக்கிட்டான் என் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அவன் பாய் எவ்ரி ஒன் சொல்லிட்டேன். நம்ம இவன் பேஸுக்கு பாய் எவ்ரி ஒன் சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கிட்டு வந்துடுவோம். இங்கே பாருங்க, இங்கே தான் நிற்கிறான் அவன். க்ளோன் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோனு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு டாக்கோ டியூஸ்டேயில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாக்கோ டியூஸ்டே டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரில. இந்த டைம் தெரிஞ்சாலும் வீடியோ வராது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.